கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை, உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்கள் சிலுவை பாடுகளை குறித்து தியானிக்கிற நாட்கள். நம் வாழ்நாளோடு கூட கர்த்தர் இந்த நாட்களையும் கூட்டி தந்திருக்கிறார். லூக்கா 23ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு ஒரு கள்ளனை பார்த்து, இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதீசில் இருப்பாய் என்று சொல்லுகிறார். இயேசு சிலுவையில 7 வார்த்தைகளை சொன்னார் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். இந்த 7 வார்த்தைகளை குறித்து பல செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இரவிலும் கூட சிலுவையில இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட 2வது வார்த்தையாக அறியப்படுகிற இந்த வார்த்தையை குறித்து நான் சில செய்திகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவோடு கூட 2 கள்ளர்கள் அறையப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவன் வலது பக்கத்திலும் ஒருவன் இடது பக்கத்திலும் அறையப்பட்டான். இப்பொழுது ஒருவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய், மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். பரதீசி என்றால் என்ன என்பதை உங்களுக்கு நான் சில வசனங்கள் மூலம் விளக்கி, இவனுக்கு இப்படிப்பட்டதான ஒரு பாக்கியம் கிடைப்பதற்கு, இயேசு இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தை சொல்வதற்கு அவனிடத்தில் இருந்த குணங்கள் என்ன, காரணங்கள் என்ன என்று சொல்லி நான் ஒரு செய்தியை தியானிக்க போகிறோம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல நாம் பார்க்கும்போது, தரித்திரன் மரித்து ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் விடப்பட்டான் அப்படி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த ஆபிரகாமுடைய மடி பரதீசிக்கு அடையாளமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பரதீசி என்பது, அதை குறித்து கூட ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்தோம் என்று சொன்னால் நாம் பரதீசிக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு பின்பாக, நியாய தீர்ப்புக்கு பின்பாக நாம் பரலோகத்தில் ஆளுகை செய்வோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள். சிலுவை குறித்து, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன வார்த்தைகளை குறித்து அநேக செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். வருகிற வெள்ளிக்கிழமையிலும் அநேக செய்திகளை நாம் கேட்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி, நாம் ஒவ்வொருவரும் அந்த பரதீசுங்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு ஆலோசனை நான் சொல்லுகிறேன். இன்னும் கூட பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில, கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனுஷனை நான் அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான் அப்படி என்று சொல்லி தன்னை குறித்தே பவுல் அங்கே எழுதுகிறார். ஒரு மனுஷன் என்று சொல்லி, அவனை அறிவேன் என்று சொல்லி. 3வது வசனத்துல, அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாதும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பவுல் தன்னை குறித்தே சொல்லுகிறார். இங்கே 14 வருஷத்திற்கு முன்பாக அப்படி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பவுலுக்கு அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்டது. இன்னும் கூட எபேசு சபை தூதனுக்கு அவர் எழுதும்போது, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கிறவன், ஜெய கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லி, இப்படியாக பரதீசை குறித்து வேதத்தில் அநேக இடங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த அனுபவத்தை, இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அநேக குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் நாட்களை நாம் கண்டிருக்கிறோம். ஆனால் என்னுடைய ஒரு எண்ணம், என்னுடைய ஒரு ஏக்கம், கிறிஸ்துவை அறிந்த அனைவரும் இப்படிப்பட்டதான ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கள்ளனுக்கு அப்படிப்பட்டதான ஒரு பாக்கியம் கிடைத்தது. அற்புதமான காரியம், ஆச்சரியமான காரியம். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி. பெரிதான ஒரு ஆசீர்வாதம். இதிலும்
அறையப்பட்ட கள்ளர்களை குறித்து அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவனுடைய பெயர் டிஸ்மாஸ் என்றும் ஒருவனுடைய பெயர் கெஸ்டாஸ் என்றும் அறியப்படுகிறது. டிஸ்மாஸ் என்றும் கெஸ்டாஸ் என்றும். இதுல வலது பக்கத்தில் அறியப்பட்டவனை பார்த்துத்தான் இயேசு இப்படிப்பட்டதான வார்த்தை சொன்னார் என்று சொல்லியும் அறியப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் அந்த பாக்கியம் வலது புறத்தில் அறையப்பட்டிருந்த டிஸ்மாஸுக்கு கிடைத்ததாக நான் அறிய முடியும். இது வேத வசனங்கள் இல்லை, ஆனாலும் கூட சில ஆதாரங்கள் மூலம் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வலது பக்கத்தில் நிற்ப அறையப்பட்டவனை பார்த்துத்தான் அப்படி சொல்லியிருப்பார் என்று சொல்லி நாம் எண்ணப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அப்பொழுது செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிக்கிறது போல் நாம் பிரிக்கப்படுவோம். வலது பக்கத்தில் நிற்பவர்களை செம்மறி ஆடு வலது பக்கத்திலும் வெள்ளாடு இடது பக்கத்திலும் பிரிக்கப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. மத்தேயு 25:34 வசனத்தில் வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த பரலோகத்திற்கு வாருங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால வலது பக்கத்தில் அறையப்பட்டிருந்த கள்ளனை பார்த்து இயேசு இப்படி சொல்லி இருக்கலாம் என்று அறியப்படுகிறது. இப்படிப்பட்டதான ஒரு பாக்கியத்தை அவன் பெற்றுக்கொள்வதற்கு, அவன் கள்ளன் தான், சிலுவையில் அறையப்படத்தக்கதான குற்றம் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆனாலும் கூட அந்த சூழ்நிலையில இப்படிப்பட்டதான பெரிதான ஒரு பாக்கியத்தை அவன் பெற்றான் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? அவனிடத்தில் இருந்த அனுபவம் என்ன? அதுதான் இந்த இரவில் நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி. நான் சுருக்கமாய் அவனிடத்தில் இருந்த குணங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக லூக்கா 23:40 வசனத்துல, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? 39 வசனத்துல சொல்லப்பட்ட, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் இகழ்ந்தான். அவரை தூசிக்கிறான், தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறான். 40 வசனம் சொல்லுகிறது, மற்றவர் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அப்படி என்று சொன்னால் முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவனுக்கு இயேசு கிறிஸ்து இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னாரே, அவன் சிலுவையில் அறையப்படத்தக்கதான குற்றம் செய்தவன் தான், அவன் கள்ளன் என்று சொல்லி அறியப்படுகிறவன் தான். ஆனாலும் அந்த சூழ்நிலையில, சிலுவையில இயேசு கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில அவனுக்கு ஒரு தேவ பயம் உண்டாயிற்று. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவச்சனமே, சகோதரா சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில தேவ பயம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் அவருக்கு பயப்படும் பயத்தை எதிர்பார்க்கிறார். நாம் அவருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நாம் அவருக்கு பயப்பட வேண்டும். அவருக்கு பயப்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில அதற்கான ஒரு அடையாளம், சாட்சி காணப்பட வேண்டும். இங்கே அவனை பார்த்து சொல்லுகிறது, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அப்படின்னு சொன்னா இவன் தேவனுக்கு பயப்படுகிறான். அவனுக்கு தேவ பயம் இல்லாத காரணத்தினால்தான் அவரை இகழ்ந்தான். இவனுடைய தேவ பயம் வேதத்தில் அநேகரை குறித்து சாட்சியாய் சொல்ல முடியும். நான் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாம் கர்த்தருக்கு பிரியமானவன் தான். ஆபிரகாமை பேர் சொல்லி அழைத்தா, அவன் அழைப்பை ஏற்று போகிற இடம் தெரியாமல் விசுவாசித்து அவன் பிரயாணம் பண்ணினான். ஆனால் ஆபிரகாம் கர்த்தருக்கு பயப்படுகிறானா என்று சொல்லி அறியத்தக்கதாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு சோதனை அனுமதித்தார். நீதிமானை கர்த்தர் சோதித்து அறிகிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 22 ஆபிரகாமுடைய கர்த்தர் சொன்னார், உன்னுடைய மகனை, ஏக சுதனை, நேச புத்திரனை நீ குறித்த இடத்துல கொண்டு பலி செலுத்து என்று சொன்னார். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிற செய்தி, நன்றாய் தெரிந்த ஒரு வேத பகுதி. இப்பொழுது ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து மகனை பலி செலுத்த செல்லுகிறான். குறித்த இடத்துல போன பொழுது வேலைக்காரர்களை விட்டு மகனை அழைத்து செல்லுகிறான். மகன் கேட்கிறான், தகப்பனே, நெருப்பு இருக்கிறது, விறகு இருக்கிறது,
பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? ஆபிரகாம் விசுவாசத்தோடு சொல்லுகிறார், கட்டைகளை அடுக்கி மகனை கட்டி அதிலே அவனை கிடத்தி பலி செலுத்துவதற்காக அவன் கத்தியை ஓங்கிய போது கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார், ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் ஒரு கையை போடாதே, இப்பொழுது நீ தேவனுக்கு பயந்திருக்கிறவன் என்று சொல்லி அறிந்திருக்கிற. நன்றாய் நாம் கவனிக்க வேண்டும். ஆபிரகாம் கர்த்தருக்கு பிரியமானவன் தான், விசுவாசிகள் தகப்பன் என்று சொல்லி அறியப்படுகிறவன் தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு தேசத்தை ஜனத்தை விட்டு வந்தவன் தான். ஆனால் ஆபிரகாம் எனக்கு பயப்படுகிறானா என்று சொல்லி அறியத்தக்கதாக அங்க ஒரு சோதனை அனுமதித்தா. கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஆதியாகமம் 22 12 சொல்லுகிறது, இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயந்தவன் என்பதை அறிந்திருக்கிறேன். இப்பொழுது அப்படி என்று சொன்னால் ஆபிரகாம் என்னை விட மகனை நேசிக்கிறானா, மகனை விட என்ன நேசிக்கிறானா என்று சொல்லி அறிய எனக்கு பயப்படுகிறானா, நான் அவருக்கு பயப்படுவேன்னு சொன்னா அவருக்காக எதையும் செய்ய நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். பிள்ளைகளை, இங்கே நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று சொல்லி ஒருவன் மற்றவனை பார்த்து சொல்லுகிறான். அப்படி என்று சொன்னா இன்றைக்கு என்னோடு கூட பரதீசையில் இருப்பா என்று சொல்லி ஒரு கள்ளனை பார்த்து இயேசு சொன்னாரே, அவனிடத்தில் தேவ பயங்கரம் இருந்தது. அவன் பரதீசிக்கு ஆயத்தமாக அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவனிடத்துல இருந்த குணம், தகுதி, அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருந்தான். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், அவன் கள்ளன் தான், சிலுவையில் அறையப்படத்தக்கதான குற்றம் செய்தவன் தான். ஆனால் அந்த சூழ்நிலையில அநேக நாட்களாய், அநேக ஆண்டுகளாய் நான் கர்த்தரை அறிந்தவர்களாய் இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருக்கு முழுமையாய் பயப்படாமல் இருந்தா, அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இரவில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் நம்மளே உண்டாகணும். இன்னும் கூட ஆதியாகமம் 42 18 யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு பயந்தவன், நான் கர்த்தருக்கு பயந்தவன். யோசேப்பு ஏத்துல அதிபதியாக இருக்கிறான். ஆகாரத்திற்காக யோசேப்புடைய சகோதரர்கள் அங்கே 10 பேர் போனார்கள். அப்பொழுது யோசேப்பு சகோதரர்களை அறிந்து நீங்கள் வேவுக்காரர்கள் என்று சொல்லுகிறான். அப்பொழுது அவர்கள் உண்மையை சொல்லுகிறார்கள், நாங்கள் 12 பேர், ஒருவன் காணாமல் போனான், ஒருவன் தகப்பனிடத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொன்ன போது அவன் இளைய அவனுடைய சகோதரனை பார்க்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையினால அவன் வராதபடி நீங்க இங்க இருந்து போகக்கூடாது என்று சொல்லி 3 நாள் காவலில வைத்தான். 3ஆம் நாள் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், நான் தேவனுக்கு பயந்தவன், நீங்க யாரா ஒரு ஆள் இருந்து மற்றவர்கள் போய் அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அநேக இடங்களிலே யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம் என்று சொன்னா, அங்கே போத்திபாருடைய மனைவி ஒரு பாவத்திற்கு தூண்டிய போதும் கூட நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அப்படி என்று சொன்னால் தேவ பயங்கரம் இருந்தால் நான் பாவம் செய்ய மாட்டோம். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனையோ பாவத்திற்கு அடிமையா இருக்கிறார்கள். இந்த இரவில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். தீமை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த கள்ளனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் என்று சொன்னார். மருத்துவச்சிகளை குறித்து அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. மருத்துவச்சிகள் ராஜாவுடைய கட்டளைகளை தள்ளினார்கள். யோசேப்பை அறியாத ஒரு ராஜன் வந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகிவிடக்கூடாது என்று சொல்லி பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே உத்தரவு போடுகிறான். அப்பொழுது எபிரேய மருத்துவச்சிகள் யாத்திராகமம் 1 இப்படியாவது சொல்லப்பட்டு இருக்கிறது. மருத்துவச்சிகளோ, இந்த மருத்துவச்சிகளுடைய பேரும் சொல்லப்பட்டு சிப்போராள் பூவாள். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கிட்ட கட்டளைகளை செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். தேவனுக்கு பயந்ததுனால இங்க தேவ ஜனம் அழிக்கப்படக்கூடாது என்று சொல்லி அங்க ராஜா கட்டளையிட்டாலும் கூட இந்த மருத்துவச்சிகள் ராஜாவுக்கு கீழே பணியாற்றுகிறவர்கள் தான் ராஜாவுக்கு பயப்படாதபடி கர்த்தருக்கு பயப்படுகிறார்கள். அதனால 21 சொல்லுகிறது, அவருடைய குடும்பங்களை கர்த்தர் தலைக்க செய்தார் என்று சொல்லி இந்த மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் வேதத்துல நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அநேக பேரை குறித்து வேதம் சாட்சி எடுக்கிறது. யோபு குறித்து யோபு 1 கர்த்தர் சாத்தானை நோக்கி சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபு கர்த்தருக்கு பயந்தவன் என்று சொல்லி. யோபு 1 சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனாகிய அவனை போல் ஒருவனும் இல்லை என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி அங்கே கர்த்தர் சாட்சி இடுகிறார். அப்படி என்று சொன்னால் முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறது, இந்த கள்ளனுக்கு இப்படிப்பட்டதான ஒரு பாக்கியம் கிடைப்பதற்கு காரணம் அவனிடத்தில் தேவ பயங்கரம் இருந்தது. 115 சங்கீதம் 13 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவரையும் சிறியவரையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளில் இன்னும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகட்டும். தேவ பிள்ளைகளே, ஏதாவது காரியத்துல நான் கர்த்தருக்கு பயப்படாமல் இருப்போம் என்று சொன்னால், நான் மீண்டும் சொல்லுகிறேன்,
கர்த்தருக்கு பயப்படுவோம்னு சொன்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் செய்ய மாட்டோம். கர்த்தருக்கு பிரியமா நடப்போம், கர்த்தருக்கு பயப்படுவோம்னு சொன்னான். அப்போ முதலாவது அவனிடத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்த. இரண்டாவது, லூக்கா 23:41 முற்பகுதி முதல் பகுதி சொல்லு, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அவன் குற்றத்தை ஒத்துக்கொள்ளுகிறான், அவன் தன்னை தாழ்த்துகிறான். இதுல ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் அப்படி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படின்னு சொன்னா அவனுடைய தவறை அவன் ஒத்துக்கொள்ளுகிறான். நம்முடைய வாழ்க்கையில நான் நம்முடைய தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளை, அநேக பேர் ஒரு தவறை செய்தார்கள் என்று சொன்னால் அந்த தவறை ஒத்துக்கொள்ளுகிறது இல்லை. ஆதாம் ஏவாளும் கூட சர்ப்பம் வஞ்சித்தது கர்த்தர் கேட்டபோது மாறி மாறி சொன்னார்கள். அவர்கள் தவறை ஒத்துக்கொள்ளவில்லை. இன்றைக்கும் கூட அநேக பேர் தங்களுடைய தவறு என்று சொல்லி தெரிந்தாலும் கூட அதை ஒத்துக்கொள்ளாத ஒரு மனநிலையில காணப்படுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில அப்படி அல்ல. அந்த கள்ளனுடைய வாழ்க்கையில அவன் நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அப்படி என்று சொன்னா நான் குற்றவாளி, நான் செய்த தவறுக்குத்தான் நான் தண்டனை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை தாழ்த்துகிறான். வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி 1 பேதுரு 5:5 பெருமை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் எதிர்த்து இருக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இவன் இயேசுவிடத்தில் இரக்கம் பெற்றுக்கொள்வதற்கு, அவரிடத்திலிருந்து அப்படிப்பட்டதான ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு இவன் தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்ளுகிறவனாய், தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளுகிறவனாய் இருந்தா. இன்னும் வேதத்துல சிலவரை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவர்கள் தவறுகளை ஒத்துக்கொண்ட போது, இப்போ 2 பேர் ஆலயத்துக்கு ஜெபிக்க சென்றார்கள். நாம் எல்லாத்துக்கும் நன்றாக தெரியும். லூக்கா 18:10 இருந்த அந்த காரியம் சொல்லப்பட்டு இருக்கு. ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். 2 பேரும் போய் ஜெபிக்க ஆலயத்துல போய் ஜெபிக்கிறார்கள். பரிசேயன் தன்னுடைய சுயத்தை எல்லாம் சொல்லுகிறான். நான் இந்த ஆயக்காரனை போல அல்ல, நான் தசம பாகம் கொடுக்கிறேன், வாரத்துக்கு 2 நாள் உபாசிக்கிறேன், தன்னுடைய பெருமையெல்லாம் சொல்லுகிறான். கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிற ஆச்சரியமான காரியம். ஆலயத்துல 2 பேரும் சென்றதையும் அவர்கள் ஜெபிக்கிறதையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார், கேட்டுக்கொண்டு இருக்கிறார். 18:13 அந்த ஆயக்காரன் பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி மார்போடு அடித்தான், தன்னை தாழ்த்தினான், தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டான். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டு திரும்பி சென்றான் என்று சொல்லி. அதை தியானிக்கும் போது நான் ஆச்சரியப்படுவேன். கொஞ்ச நேரம் அவர்கள் எவ்வளவு நேரம் ஜெபித்தார்கள் என்று சொல்லி நாம் அறிய முடியவில்லை. ஆனால் ஆலயத்தில் கடந்து சென்று அந்த ஆயக்காரன் மார்போடு அடித்து ஜெபித்த பொழுது அவன் நீதிமானாக்கப்பட்டான், தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளும் போது. இந்த கள்ளனும் கூட அவன் தவறை ஒத்துக்கொள்ளுகிறான். அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் பிள்ளைகளே. அந்த தாழ்மை தான் தவறை ஒத்துக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்துல நம்ம வழி நடத்தும். ஆகாப் ராஜாவை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆகாப் ராஜா கடுமையான ராஜா, கர்த்தருக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை அநியாயமாய் செய்தான். ஒரு சூழ்நிலையில எலியாவை அனுப்பி கர்த்தர் அவனுக்கு அநேக தண்டனைகளை சொல்லுகிறார். ஆகாப் ராஜாவை குறித்து, அவனுடைய மரணத்தை குறித்து அநேக காரியங்களை இங்க சொல்லுகிறார். நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். இந்த எலியாவுடைய வார்த்தை முதலாவது கேட்டவன் எலியாவை எதிர்த்து நின்றான். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை எலியா மூலம் கேட்ட அந்த ஆகாப், 1 ராஜாக்கள் 21:27 சொல்லுகிறது, ஆகாப் அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்தி கொண்டு உபாசம் பண்ணி இருட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். தன்னை தாழ்த்தினான். இந்த கள்ளனும் கூட அப்படித்தான், தன்னை தாழ்த்துகிறான். இன்றைக்கு நம்மிடத்தில் ஏதாவது ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னால், பெருமைப்படக்கூடிய ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னால் அது கர்த்தரால் வந்தது. அதுல நம்ம பெருமைப்படக்கூடாது. எது நமக்கு உண்டானாலும் அது கர்த்தராலே உண்டாயிற்று. அநேக பேர் சில காரியங்களை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள். பவுல் சொல்லும் போது அழகாக சொல்லுவார், சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டேன் என்று சொல்லி. இங்கே இந்த ஆகாப் தன்னை தாழ்த்தின பொழுது 29 சொல்லுகிறது, ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினது கண்டாயா? கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி தன்னை தாழ்த்தினது கண்டாயா? நான் சொல்லிய இந்த தண்டனை அவனுடைய நாட்களில் வராது. அப்படித்தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் அவன் நாட்களில் இந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல்.
அவனுடைய குமாரனுடைய நாட்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது, குமாரனும் தன்னை தாழ்த்தினால் அவனுக்கும் கர்த்தர் இரக்கம் செய்வார். இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த கள்ளன் பரதீசின் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவதாக சொன்னேன், தேவனுக்கு பயப்படுகிற பயம். இரண்டாவதாக அவன் தன்னை தாழ்த்துகிற, தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் அங்கே வெளிப்படுகிறது. அதே வசனத்துல லூக்கா 23:41 பிற்பகுதியில ஒரு காரியத்தை கூட நான் சொல்லுகிறேன். இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். ரெண்டு பக்கமும் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறாங்க. இவன் கடிந்து கொண்டான் என்று சொன்னால் அந்த வார்த்தையும் கவனிக்க வேண்டிய வார்த்தை. இயேசு கிறிஸ்துவை பார்த்து நீ இப்படி சொல்றியே அப்படின்னு சொல்லி அவனை கடிந்து கொள்ளுகிறான். நான் இந்த தண்டனைக்கு உட்பட்டவர்கள், நான் இந்த தண்டனை பெற்றுள்ளதற்கு தவறு செய்தவர்கள், ஆனால் இவரோ தகாத ஒன்றும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டான். நீ ஏன் இப்படி பேசுகிறா? அவர் தகாத ஒன்றையும் செய்யவில்லை அப்படி என்று சொன்னால், நான் இந்த வார்த்தையின் மூலம் சொல்லுகிற செய்தி, அவனை குறித்ததான நான் அறிந்து கொண்ட அறிவு, இவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சரியாய் அறிந்திருந்தான். இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருந்தான். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து கிறிஸ்தவர்கள் கூட எப்படி அறிந்திருக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்து சுகம் தருவார், இயேசு கிறிஸ்து சமாதானத்தை தருவார். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தது நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மை பரலோக ராஜ்யத்தை தகுதிப்படுத்துவதற்காகத்தான். அதை இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து என்று சொன்னால் ரட்சகர், நம்மை ரட்சிக்க வந்தவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவனுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த சரியான ஒரு அறிவு இருந்தது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கூட அநேக கிறிஸ்துவை சரியான முறையில் அறியாத காரணத்தினால், கடமைக்காக ஒரு கிறிஸ்தவ ஜீவியோ தேவைக்காக கர்த்தரை தேடுகிற அனுபவம், அனுபவத்தில் அநேக பேரை பார்த்திருக்கிறோம். பிரச்சனைக்காக வருவார்கள், பிரச்சனை தீர்ந்தால் போய்விடுவார்கள். இன்னும் சில ஆசீர்வாதத்திற்காக வருவார்கள், ஆசீர்வாதம் கிடைச்சாலும் போயிடுவாங்க, கிடைக்காட்டாலும் போயிடுவாங்க. அப்படியல்ல, இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்பதை நாம் அறிய வேண்டும். இவன் அங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து சரியாய் அறிந்திருந்தான். இதற்கும் கூட நான் வேதத்திலிருந்து சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஊழிய நாட்களிலும் கூட இயேசு கிறிஸ்து ஒரு முறை சீசர்களை பார்த்து கேட்டார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி. இது மிகவும் நான் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். நான் மூன்றாவதாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த கள்ளனுக்கு சரியான ஒரு அறிவு இருந்தது. இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லை அப்படி என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் ஜீவியத்தை குறித்து அறிந்திருந்தான். சிலுவையில் அறையக்கூடியத்தக்கதான எந்த தவறையும் இவர் செய்யவில்லை என்று சொல்லி அவரை சரியாய் அறிந்திருந்தான். நாம இயேசு கிறிஸ்துவை சரியா அறிந்து கொள்ள வேண்டும். சமாரியா ஸ்திரியை குறித்து நாம வேதத்துல பார்க்கிறோம். சமாரியா ஸ்திரீ அங்கே இயேசு கிறிஸ்து யாக்கோவின் கிணறண்டையிலே, அங்கே சமாரியா தேசத்திற்கு போகிற வழியிலே கிணற்றண்டையில இருக்கிறா. தண்ணீர் முள்ளுவதற்காக சமாரியா ஸ்திரீ வருகிறா. தாகத்து தா என்று சொல்லி கேட்கிறாரு. நீர் யூதனா இருக்க, நான் சமாரியா பெண்ணா இருக்க, எப்படி நீர் இடத்துல கேட்கலாம்? அப்பொழுது அவர் உன்னிடத்தில் கேட்கிறவர் யார் என்று சொல்லி அறிந்திருந்தார். அப்படி என்று சொல்லி அநேக காரியங்கள் அங்க பார்க்கிறோம். முதல் யூதனாக கண்டா, இரண்டாவது ஆண்டவரே என்று சொன்னா, அப்புறம் பெரியவரோ என்று சொல்லி கேட்டா, தீர்க்கதரிசி என்று சொன்னா. 4ஆம் அதிகாரம், யோவான் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல, அவள் குடத்தை வைத்து கொண்டு ஊருக்குள் போய் என்னை பற்றி எல்லாவற்றையும் ஒருவர் சொன்னா, அவர் கிறிஸ்துவ வந்து பாருங்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள் இப்படியா சொல்லுகிறார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னான், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றா. முதலாவதாக மனிதனாய் கண்டவள், தீர்க்கதரிசியாய் கண்டவள் கிறிஸ்து தானோ, கிறிஸ்து என்பதை அறிந்தாள். ஊருக்குள்ள ஓடி போய் அவள் சொன்னா, அநேகர் அவருடைய வார்த்தை கேட்டு அவரிடத்தில் வந்தார்கள், விசுவாசித்தார்கள், அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவள் சரியான ஒரு அறிவு அவளுக்கு இருந்தது. முதலாவது அப்படிப்பட்டதான அறிவு இல்லை. இன்றைக்கும் கூட நாம் ஒருவேளை கர்த்தரை தேடுகிற ஆவிக்குரிய ஒரு ஆரம்ப நிலையில இருக்கலாம். இந்த இரவில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை குறித்ததான சரியான ஒரு அறிவு தெளிவு நமக்கு உண்டாக வேண்டும். அவர் கிறிஸ்து என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சீசர்களிடத்துல ஒரு காரியத்தை கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படி என்று சொல்லி. அப்பொழுது நீர் யோவான் ஸ்நானகன் என்றும் நீர் தீர்க்கதரிசி என்றும் சொல்லுகிறார். அப்போ ஜனங்கள் சொல்லுகிறது இருக்கட்டும், நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படி என்று சொல்லி அவர் கேட்டபோது, அங்கே 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, சீமோன் பேதுரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான்.
கிறிஸ்து என்றான். அதற்கு முந்தின வசனம், அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். மற்றவங்க சொல்றது இருக்கட்டும், நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள், நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னார். கிறிஸ்து இரட்சகர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். இந்த சீசர்கள் கூட சில சூழ்நிலைகளை அதை சரியா அறிந்து கொள்ளவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கள்ளனுக்கு அந்த அறிவு இருந்தது. தொடர்ந்து 42வது வசனம், லூக்கா 23:42 சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை. இயேசுவை நோக்கி, அந்த கள்ளன் இயேசுவை நோக்கி சொல்லுகிறான், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்துக் கொள்ளும். அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையோடு மடிந்து போகிறவர் அல்ல. அநேக பேர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கை சிலுவையோடு முடிந்து போய்விட்டது என்று சொல்லி சீசர்களும் கூட ஓடி போய்விட்டார்கள். ஆனால் இந்த கள்ளன் சொல்லுகிறான், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது நிச்சயமாய் நீர் இந்த சிலுவையோடு அழிந்து போகிறவர் அல்ல, நீர் இரட்சகர் கிறிஸ்து, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். எவ்வளவு பெரிதான, எவ்வளவு ஆழமான, எவ்வளவு அதிசயமான ஒரு காரியம் இந்த பிள்ளைகள். அப்படி என்று சொன்னால் பரலோகத்தை குறித்து அவனுக்கு ஒரு அறிவு தெளிவு இருந்தது, விசுவாசி. சீசர்களும் கூட பரலோகத்தை குறித்து சரியான ஒரு தெளிவில்லாதவர்களாய் காணப்பட்டார்கள். தோமாவை குறித்து நாம் பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து கூட தரிசனமானது சீசர்கள் சொன்னார்கள், இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கண்டோம் என்று சொல்லி. காயத்துல கைய போட்டு, விழாவில் என் கையை போட்டு நான் பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டேன்ட்டான். உடன் இருந்த சீசன் அற்புதங்களை கண்டவன் தான். அவனையும் இந்த கள்ளனையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எவ்வளவு அதிசயமான காரியம். சொந்த ஜனங்களே அவரை விசுவாசிக்கல, ஏற்றுக்கொள்ளல, கிறிஸ்து என்பதை அறியவில்லை. ஆனால் இந்த கள்ளன் நீர் உம்முடைய ராஜ்யத்திற்கு வரும்போது, யோவான் வாயை திறந்த முதலாவது பண்ண பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மத்தேயு 3:2 வசனத்துல, 4:17 வசனத்துல இயேசு கிறிஸ்து முதல் பண்ண பிரசங்கமே வாயை திறந்து சொன்னது, மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பரலோக ராஜ்யத்திற்காகத்தான், நம்மை ஆயத்தப்படுத்தத்தான் இயேசு இந்த உலகத்துல வந்தா, சிலுவை சுமந்தா. அவ இந்த உலகத்தில் வந்தது உண்மை, சிலுவையில் அறையப்பட்டது உண்மை, உயிர்த்தெழுவது உண்மை, மீண்டும் வருகிறது உண்மை. இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்றைய அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த விசுவாசம் இல்லை. ஆனால் அந்த கள்ளனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. அந்த கள்ளன் விசுவாசித்தான், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். இதையெல்லாம் கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்லுகிறார். அந்த 43வது வசனத்தை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட, நானும் பரதீசில் இருப்பேன், நீனும் என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். எவ்வளவு பெரிதான பாக்கியம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். இப்படிப்பட்டதான ஒரு அனுபவம். கள்ளனை குறித்த 4 அனுபவங்களை நான் சொன்னேன். முதலாவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், நம்முடைய வாழ்க்கையில அந்த அனுபவம் காணப்பட வேண்டும். 2வதாக அவன் தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டான். 3வதாக கிறிஸ்துவே நாம் அறிந்தான். 4வதாக அவ பரதீசிக்கு, பரலோகத்திற்கு செல்லுவார் என்று சொல்லி விசுவாசித்தார். இப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் என்று சொன்னார். இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி அன்று கள்ளனை பார்த்து சொன்னவர் இன்று நம்மை பார்த்து, நீ ஒரு நாள் என்னோடு கூட பரலோகத்தில் ஆளுகை செய்வார் என்று சொல்லி நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். நமக்கு அப்படிப்பட்டதான பாக்கியத்தை தருவா. இந்த பரதீசிங்கிற ஒரு அனுபவத்தை அந்த கள்ளன் பெற்றுக்கொண்டான், நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு தந்தரல் எங்கள் மேல் அன்பு கூர்ந்த எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் சிலுவையில நீர் சொன்ன 2வது வார்த்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். கள்ளனை பார்த்து, இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னீங்கப்பா. அப்படிப்பட்டதான ஒரு பாக்கியத்தை அவன் பெற்றுக்கொள்வதற்கு அவனிடத்திலிருந்து சில காரியங்களை வசனத்தின் மூலம் நாங்கள் தியானித்தோம் அப்பா. அவனுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தது என்று சொல்லி நாங்கள் அறிகிறோம். அவனுடைய தவறை அவன் ஒத்துக்கொள்கிறான். உண்மை குறித்ததான அறிவு, பரலோகத்தை, பரதீசை குறித்து ஒரு விசுவாசம், இப்படிப்பட்டதான அனுபவங்களுடைய வாழ்க்கையில உண்டாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த வசனத்தை கிட்ட ஒவ்வொருவருக்காக உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அநேக பிரச்சனைகள், அநேக பாடுகள் மத்தியிலும் இந்த நாட்களில உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தை கேட்க நீர் கிருபை செய்தீங்கப்பா.
உம்முடைய அதிகாரமுள்ள நாமத்துல நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படுற பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகளை மாற்றி இப்படிப்பட்டதான ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நீர் தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் வசனத்தை அனுப்பி எங்களை ஆசீர்வதிக்கிற கருத்து, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. இந்த இரவு வேளையில உம்முடைய வார்த்தை கேட்டு ஒவ்வொருவருக்காக உம்முடைய நாமத்துல நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் உம்முடைய கரம் தொடட்டும் அப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிதான ஒரு மாற்றத்தை இந்த இரவிலே நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தாவே, கடந்த நாட்களை காணப்பட்ட எல்லா போராட்டங்களும், கஷ்டங்களும், வியாதிகளும், வேதனைகளும் இந்த இரவிலே மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். வியாதியஸ்தர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை அவருடைய சரிதலை இப்பொழுதே இறங்குவதாக. கர்த்தாவே, எல்லாவற்றிற்கும் மேலாக அன்று கள்ளனை பார்த்து சொன்னேன், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பா என்று சொல்லி அப்படிப்பட்டதான பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தார ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வெட்கப்பட்ட